வணக்கம். சுற்றம் தழால் அதிகாரத்தின் 4வது குறளை இன்று நாம் காண இருக்கிறோம். எல்லா இடமும் செல்வம் இருக்குன்னு வச்சுக்குவோம். அந்த செல்வம் இருப்பதன் முக்கியத்துவம் என்ன? அந்த செல்வம் உண்மையான செல்வமா? நம்மிடம் இருப்பது தான் உண்மையான செல்வமா அப்படின்னு பார்த்தோன்னா, திருக்குறளில் என்ன சொல்கிறாங்க? நீ எவ்வளவு பணம் இருந்தாலும் உறவினர்களை அனுசரித்து உதவி செய்து கருணையோடு அவர்களிடம் வாழ வேண்டும். என்கிட்ட இன்றைக்கி பணம் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது? அகந்தை பிடித்து அலையாதே, உறவினர்களை தள்ளி வைக்காதே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஒருவர்கிட்ட பொருள் இருக்குது என்று சொன்னாலே அதன் முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, சுற்றத்தினரை அனுசரித்து அவர்களோடு இணங்கி வாழ்தல். இதுதான் வள்ளுவம் சொல்லுகிறது. இந்த காலத்தில் யாராவது அப்படி இருக்கமா? கிடையாது. இருக்கிற அம்மா அப்பா தாத்தா பாட்டியவே என்ன செய்கிறோம்? அப்படியே கொண்டு ஒரு இடத்துல தனியாக வச்சிடுறோம். அந்த காலத்துலலாம் பெரிய வீடு, அவ்வளவு குழந்தைகள், சித்தப்பா பெரியப்பா மாமா மாமி அத்தை அப்படின்னு ஒரு பெரிய உறவு கூட்டம் அங்கே இருக்கும். அந்த செல்வந்தனாகப்பட்டவன் தன்னுடைய உறவினர்களை விட்டு ஒருபோதும் விலக மாட்டான். அவனுக்கு அது பெருமையாக இருக்கும். ஏன்னா எல்லாரும் ஒன்று, யாரும் எது சொன்னாலும் யாரும் அதை பற்றி வருத்தப்பட மாட்டாங்க. கருத்துக்களை எல்லாரும் பரிமாறிக்கொள்ளுவார்கள். இனிமையான வாழ்க்கை அது. இப்போ அந்த மாதிரியெல்லாம் இல்லை. அப்போது அதெல்லாம் வாழ்க்கையே இல்லை. நீ இந்த மாதிரி இப்போ நியூக்ளியர் ஃபேமிலிங்கிறோம் இல்லையா, கணவன் மனைவி, அதுக்கு மேலே அவங்களோட குழந்தை மட்டும் அப்படின்னு இருக்காங்கல்ல, அது தவறு அப்படின்னு சொல்கிறேன். செல்வத்தை பெற்றதன் பயன் சுற்றத்தாரோடு இணங்கி அன்போடு வாழ்தல், அதுதான் பெரிய செல்வம் அப்படின்னு வள்ளுவர் சொல்லுகிறார். சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகல், சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகல், செல்வம் தான் பெற்றத்தால் பெற்ற பயன், செல்வம் தான் பெற்றத்தால் பெற்ற பயன், சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகல், செல்வம் தான் பெற்றத்தால் பெற்ற பயன். ஒருவனிடம் அளப்பரிய செல்வம் இருக்கிறது என்றாலும் அது இருப்பதுடைய பயன் என்ன, உபயோகம் என்ன, அந்த காசை வச்சு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னாக்கா, சுற்றத்தார்கள் சூழ இனிமையான வாழ்க்கையை வாழுவது என்கிறது வள்ளுவம். ஆக நாமும் சுற்றத்தினரை கடிந்து கொள்ளாமல் நம்மிடம் இருக்கும் பொருளோடு அவர்களோடு அனுசரித்து வாழ்வதற்கு பழகுவோம். நன்றி. நாளை அடுத்த குரலில் மீண்டும் நாம் சந்திக்கலாம்.